ஆக்சுவலி இந்த எம்எஸ்எம்இ மேனுஃபேக்சரர்ஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. ஸோ தட் இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, அவங்க வந்து ரா மெட்டீரியல்ஸை அதிகமாகவும் பர்ச்சேஸ் பண்ணி வைக்காம, இல்லைன்னா அவங்களுக்கு தேவைப்படும் போது இல்லாமலும் இருக்காம அவங்க எப்படி மேம் அவங்க தயார்படுத்திக்கிறது? ஏன்னா மற்ற பெரிய பெரிய மேனுஃபேக்சரர்ஸ் மாதிரி அவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டீம் கிடையாது. ஒரு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் மட்டும் ரெகுலராக மெட்டீரியல் உள்ள வர மெட்டீரியல் வெளியே போகிறது எல்லாமே ரெகுலராக மேனேஜ் பண்ணுறது எப்படி அவங்க எம்எஸ்எம்இஸ் தங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி அடாப்ட் பண்ணிக்கலாம் மேம்? இதுல எம்எஸ்எம்இக்கு என்ன பண்ணணும்னா, அவங்க வந்து ஒரு நான் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் ஒரு பட்ஜெட் போடணும் அப்படின்னு. சரியா? அந்த பட்ஜெட் அவங்க போடல, சப்போஸ் அந்த எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் போடலைன்னாலும் தே ஆல்சோ ஹேவ் டு ஹேவ் அன் எஸ்டிமேஷன். நமக்கு இந்த வருஷம் இந்த குவார்டர்ல ஒரு இந்த மாசத்துல என்ன சேல் வரப்போகுது, என்ன ஆர்டர் புக் நம்மள்ட்ட இருக்கு, ரைட்டா? ஸோ நம்ம வந்து சேல்ஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நிறைய பேர்கிட்ட பேசிட்டே இருப்போம். அந்த ப்ராஜெக்ட் நமக்கு வருதா, நமக்கு அந்த ஆர்டர் வருதா, நமக்கு ஒரு ஸ்லைட்டா நமக்கு அது தெரியும். 50% வரப்போறது, 80% வரப்போறது, இல்லை சம்டைம்ஸ் இட் மே ஹேப்பன் தட் அது வரவும் வரல. ஓகே, ஸோ நம்ம ஆர்டர் புக்கும் நம்மளோட அந்த பைப் லைனும் நம்ம கான்ஸ்டன்ட்லி ரிவ்யூ பண்ணிட்டே இருக்கணும். ஸோ நமக்கு வந்து சப்போஸ் இந்த மாதம் நம்மளோட வந்து இந்த 1 monthல நம்ம 10 லட்சத்துக்கு ஆர்டர் நம்ம இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். சரியா? அடுத்த மந்த்துக்கு நமக்கு வந்து பைப் லைன்ல நம்ம இப்போ 5 லட்சம் இருக்கு. 5 லட்சத்துக்கு ஆர்டர் வந்திருக்கு. டெலிவரி வந்து அவங்க அடுத்த மாசத்துக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த மாசம் நமக்கு அந்த டெலிவரி பண்ணியானோம். ஸோ 5 லட்சம் நம்மளோட சேல் ஆக போகுது. சரி, இந்த நம்ம வந்து யார்கிட்ட போய் மீட் பண்ணி எந்த ஆர்டர்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ண போறோம், அதுல பைப் லைன் சொல்றோம். ஸோ சப்போஸ் அதுலயும் ஒரு 4 லட்சமோ ஒரு 5 லட்சமோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் மந்தோட வந்து ப்ராஜெக்ட் சேல்ஸ் டர்ன் ஓவர் எஸ்டிமேஷன் இஸ் 11 crores ஒரு எக்ஸாம்பிள். அந்த 11 crores நமக்கு ரா மெட்டீரியல் எவ்வளோ வேணும், அதோட டெலிவரி டைம் என்ன, நம்ம வந்து we can make it on a weekly basis. அந்த டெலிவரி டைம் நம்ம வீக்லி பேசிஸ்ல இந்த வாரத்துக்கு நமக்கு ஒரு 2 கோடிக்கு நம்ம கொடுக்கணும், அடுத்த வாரம் நம்ம இவ்வளோ கொடுக்கணும். ஸோ த டைம்லி அதை வந்து நம்ம பிளாட் பண்ணிடணும். ஒன்ஸ் அதை பிளாட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு ரா மெட்டீரியல் நம்மள்ட்ட இப்போதைக்கு என்ன இருக்கு, நமக்கு அடுத்த வாரம் எவ்வளோ ரா மெட்டீரியல் வேணும், அதுக்கு அடுத்த வாரம் நமக்கு எவ்வளோ ரா மெட்டீரியல் வேணும், இதெல்லாம் எஸ்டிமேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மெத்தடாலஜியை நம்ம சொல்றோம் ஜஸ்ட் இன் டைம். அப்படின்னா நம்ம இன்வென்ட்ரியை ரொம்ப நாளா ஹோல்ட் பண்ணாத, எப்போ வேணுமோ அதுக்கு ஒரு வாரம் முன்னாடி நம்ம வாங்குறோம். ஸோ we call it as a just in time process. ஓகே, அதுக்கு ஆப்வியஸ்லி நம்ம ஒர்க்கிங் பண்ணி ஆகணும். ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனர் நம்ம வந்து என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, எல்லாமே நான் பண்ணிடுவேன் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் எம்எஸ்எம்இ அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. பட் நீங்க என்னென்னலாம் பண்ணுவீங்க? நீங்க சேல்ஸ் உங்களோட தலையில இருக்கும், உங்களோட பர்ச்சேசஸ் உங்க தலையில தான் இருக்கு, அக்கௌண்டிங்க்கு நீங்க வந்து ஒரு சின்ன பர்சன் வச்சிருக்கீங்க, அவங்களுக்கும் நீங்க கைடு பண்ணணும். ஸோ யூ கேனாட் டூ எவ்ரிதிங் இன் ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ், ரைட்? ஸோ நம்ம வந்து பர்சனை விற்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களோட அந்த டயத்துல யூ வில் பி ஏபிள் டு பர்ஃபார்ம் பெட்டர் இந்த ஏரியா யூ ஆர் குட். நம்ம என்ன பேசிக்லி நம்ம எதுல குட்டா இருப்போம்? ஆஸ் அன் ஓனர் நான் விற்கிறதுல தான் குட்டா இருக்கணும். யூஸ்வலி சேல்ஸ்ல நான் நல்லா இருக்கணும். 4 பேர்கிட்ட போய் பேசி அவங்கள்ட்ட நான் கன்வெர்ட் பண்ணி அவங்கள ஒரு ஆர்டரா கன்வெர்ட் பண்றது தான் என்னோட மெயின் வேலை, ரைட்டா? ஸோ அந்த வேலைன்னு நான் ஃபோக்கஸ் பண்ணாத, நான் இப்போ வந்து உட்காந்து ஒரு ப்ராஜெக்ட் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பிளான் போட்டுட்டு உட்காந்துருந்தேன்னா என்னோட டைம் வேஸ்ட் அது ஐடியலி. ஏன்னா அதுல நான் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டும் இல்லை, நம்பர் 1. நம்பர் 2, என்னோட டைம் அன்னெசரிலி இதுல பிளாக் ஆகி நான் சேல்ஸ் பண்ண முடியாத ஆயிடும், ரைட்? ஸோ நீங்க எப்பவுமே ஆஸ் அன் எம்எஸ்எம்இ நம்ம என்ன பண்றோம், எக்ஸிகியூஷன்ல ரொம்ப நம்ம நுழைஞ்சிடும். அது பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு ஹாவ் அ ப்ராப்பர் செட் ஆஃப் பீப்புள். ஒரு எம்எஸ்எம்இ க்ரோ பண்றதுக்கு நமக்கு மனுஷா 100% வேணும், நல்ல ரைட் பர்சன்ஸ் வேணும். அதுவும் தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இஃப் யூ ஆர் நாட் கெட்டிங் த ரைட் பர்சன் அண்ட் வந்து உங்களோட விஷனோட அவங்களோட விஷன் அலைன் ஆகலைன்னா இட் வில் நாட் கோ எனிவேர். பிகாஸ் நீங்க எல்லாமும் பண்ண முடியாது. அவங்க வந்து வேற எங்கேயோ அதை திசையில தூக்கிட்டு போறாங்கன்னா உங்க கம்பெனியை, இட் இஸ் நாட் ரைட் ஆல்சோ, ரைட்? ஸோ இந்த நம்ம வந்து இந்த இடத்துல எனக்கு ஒரு புக்கோட பேர் சொல்லணும்னு எனக்கு தோன்றது. ஜிம் காலின்ஸ் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு, குட் டு கிரேட். அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய ஒரு நல்ல திறமைசாலியா ஆன கம்பெனிஸை இவாலுவேட் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படி அந்த திறமைசாலியா ஆயிருக்காங்க அப்படின்னா, அதுல ஃபர்ஸ்ட் ரீசன் அவங்க சொன்னது என்னன்னா, பீப்புள்.
நீங்க உங்களோட ஆர்கனைசேஷன்ல என்ன டீம் வச்சுட்டு இருக்கீங்க, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க இந்த கால்குலேஷன்ஸ்லாம் பண்றதுக்கு 100% யாராவது வச்சிடணும். ஸோ இந்த நீங்க வந்து காஸ்ட் பாக்குறீங்க, ஐயோ நம்ம அவங்கள விற்கணும்னா அவங்களுக்கு செலவுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும், அவங்களுக்கு கன்சல்டன்சி ஃபீஸ் கொடுக்கணும், அந்த பைசாலாம் நம்மள்ட்ட இல்லை. பட் அதை வந்து நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்த்தீங்கன்னா they will be able to give you 100% returns and more business to you. ஏன்னா நீங்க வந்து பணம் அதுல சேவ் பண்ணுவீங்க, நம்பர் 1. நம்பர் 2, நீங்க உங்களோட விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணதுனால நீங்க பிசினஸும் கொண்டு வருவீங்க. ஸோ பீப்புள் ஹாவ் டு பி அ பார்ட் ஆஃப் இட். நீங்க வந்து அது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எம்எஸ்எம்இ வந்து இதை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணணும். நீங்க ரைட் கைண்ட் ஆஃப் பீப்புள் உங்களோட ஜர்னியில நீங்க சேர்த்துக்கணும். then only you will be able to do it. நீங்க master of all jack of all master of none ஆயிடுவீங்க. அது that is again detrimental. நீங்க எதுல உங்களோட திறமை இருக்கோ அதை நீங்க பண்ணுங்க. நீங்க you can hire somebody, அதை வந்து நீங்க அவங்கள்ட்ட கொடுங்க, அவங்களோட எக்ஸ்பர்டீஸ் அது. அவங்க வந்து உங்களுக்கு அந்த பணத்தை சேவ் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நான் ஜஸ்ட் இன் டைம் சொல்றேன் இல்ல, அவங்க சொல்லுவாங்க வாரம் நீங்க இவ்வளோ ரா மெட்டீரியல் வாங்கினா போறோம். ஸோ வாட் இஸ் யோர் திங், நேரம் எக்ஸிக்யூஷன் தான் பண்ணணும், ரைட்? இல்லாட்டா நீங்க ஃபுல் டைம் நீங்க உங்களோட பிரெயினை போட்டு அதுல எவ்வளோ அமௌண்ட் வாங்கணும் வாங்க வேண்டாம் அதெல்லாம் நீங்க டிசைட் பண்றதை விட யூ ஃபோக்கஸ் ஆன் சேல்ஸ், ரைட்? ஸோ டீமை நீங்க எவ்வளோ நல்லா இந்த மாதிரி பீப்புள்ஸை சேர்த்து நீங்க கம்பெனி பண்றீங்களோ உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிட்டு போகும். ஓகே, ஸோ அந்த விஷயத்துல வந்து நான் ஐ வுட் ரிக்வெஸ்ட் த எம்எஸ்எம்இஸ், நீங்க வந்து நல்ல டீமை தேர்ந்தெடுங்க. உங்களுக்கு பிடிக்கலையா, ஒருத்தர் பிடிக்கலையான்ற யூ கீப் ஆன் இவால்விங். அது நாட் நெசசரி எல்லா டைமும் நமக்கு வந்து ரைட் கைண்ட் ஆஃப் பர்சன் கிடைச்சிருவான். அண்ட் கிடைக்கலன்னா நம்ம இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு நமக்கு தயங்கக்கூடாது. அவங்க வந்து நம்மளோட இதுல அலைன் ஆகல, ஐ வில் ஆஸ்க் ஹிம் டு கோ, அதுவும் நம்ம பண்ணணும். ஐயோ நம்ம ஒருத்தனை எம்ப்ளாய்மெண்ட்ல சேர்த்துட்டோங்கிறதுனால அவனை வச்சுன்னு நம்ம ஆடணுங்கிற இட் இஸ் ஐ ஷுட் நாட் ஹேவ் கேன்சர் இன் மை ஆர்கனைசேஷன். என்னோட ஒரு பார்ட்ல கேன்சர் இருக்குன்னா அந்த பார்ட்டை வெட்டி எடுக்கிறதுல தான் அர்த்தம் இருக்கு. அதர்வைஸ் நான் சர்வைவ் ஆக மாட்டேன், என்னோட கம்பெனியை அவன் வந்து இது பண்ணிடுவான், டிஸ்ட்ராய் பண்ணிடுவான். ஸோ தட் இஸ் நாட் தி அப்ஜெக்டிவ். ஸோ நீங்க டீமை சேர்த்துட்டு இருங்க. உங்களுக்கு யாராவது அலைன்மெண்ட் தெரியலன்னா அவங்கள வெளியே எடுக்கிறதுக்கு அந்த டிசிஷன் எடுங்க. எல்லா இடத்துலையும் டிசிஷன் மேக்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க வந்து ஒரு ரைட் டைமான ஒரு டிசிஷன் எடுத்த எல்லாத்தையும் நம்ம வந்து டிலே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க. மெனி டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். இப்போ நிறைய விஷயத்துல நாங்கள் வந்து எங்களோட கிளைண்ட்ஸ்ல பார்த்துருக்கோம், அவங்க வந்து டிசிஷனே எடுக்க மாட்டாங்க. ஐயோ இவங்களை எம்ப்ளாய் பண்ணணுமா, ஐயோ எனக்கு செலவாகும். அப்புறம் அவங்க வந்து அவங்களுக்கு அல்டிமேட்லி லாஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க, செலவு பண்ணிட்டு அப்புறம் பிரயோஜனம் என்ன. லாஸ் இஸ் நாட் இட்ஸ் அ ரெமெடி டு லேர்ன். யூ ஹேவ் டு ஆல்சோ லிசன் டு எக்ஸ்பர்ட்ஸ். யாராவது எக்ஸ்பர்ட் சொல்றாங்க நீங்க இந்த மாதிரி பர்சனை எம்ப்ளாய் பண்ணுங்க அப்படின்னா அவங்க வந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்டிவ் வச்சுன்னு தான் உங்களுக்கு சொல்றாங்க, அவங்களோட நல்லதுக்கு தான் சொல்றாங்க. தட் யூ ஹேவ் டு அக்செப்ட் and then you have to work on it. நான் வந்து ஒரு புக்கு கூட எழுதியிருக்கேன் கார்த்திக், அது இட் இஸ் கால்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் சக்சஸ். அதில் வந்து நான் என்னோட கிளைண்ட் எல்லாம் தப்பா பண்ணின மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் போட்டிருக்கேன். அதில் வந்து அவங்க என்னெல்லாம் தப்பு பண்ணிட்டு கையை கடிச்சு இல்லை பணத்தை லாஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து சுதாரிச்சிருக்காங்க. அதை வந்து ஆஸ் எ லெசன் நான் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ண விரும்புகிறேன். நான் வந்து உங்களுக்கு அந்த லிங்க்கும் அனுப்புகிறேன். You can share it also with all of them. Because இந்த விஷயத்துல தான் we need support. Because என்ன ஆகுதுன்னா இன்னொருத்தர் பண்ண மிஸ்டேக்கை நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது. அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து கற்றுன்னு நம்ம முன்னாடி போனோம்னா it will really help us to grow. So as far as inventory is concerned, I will come back and say just in time process வச்சுட்டு இருந்தாங்க நான் நல்லது. அவங்க வேற யாராவது அதில் எம்ப்ளாய் பண்ணி அவங்கள அதை வேலையை பண்ண சொன்னாங்கன்னா உங்களோட பண இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாகும்.